மறுபடியும் ஒரு வாட்டி மதி வாயால் வாங்கி கட்டிக்க போகிற தங்கராஜா பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிற ரேவதி போல் நீங்களும் இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மதி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ பியூன் வந்து சொல்கிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ அழகுமதி மேடம், உங்களை பிரின்சிபல் மேடம் பார்க்கணுன்னு இமீடியட்டாக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனே மதியம் இதோ கிளாஸ் முடிஞ்சிருச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பிரின்சிபல் சொல்கிறாங்க, இதை பாருங்கள் அழகுமதி, இன்னைக்கு கொஞ்சம் NBA அண்டு NAC ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் எல்லா ஸ்டாஃப்மே வீட்டுக்கு போக முடியும். ஸோ அதை உங்ககிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் வர சொன்னேன். நீங்கள் வேறு நியூலி மேரிட், சாரி டு சே திஸ், என்ன பண்ணுறது, நம்ம காலேஜுக்கு நல்ல பேர் வரணும்னா நம்ம இந்த ஒரு 1 வீக் இப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் டு தட் அப்படின்னு சொல்லிட உடனே அழகுமதியும் நோ ப்ராப்ளம் மேம், நான் இருக்கேன் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக வெளியில் வந்துடுறாங்க. காலையில் நம்ம ஜாகிங் போனதுக்கே அத்தனை பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க இந்த சுரேஷோட அம்மாவும் அப்பாவும். இப்போ இந்த விஷயத்த சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. யார் தான் எப்படி ரியாக்ட் பண்ணால் என்ன பண்ணுறது, நம்மளோட ப்ரொஃபஷன் அப்படி. சரி, நம்ம இதை எப்படி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மலர் அக்கா கிட்ட சொல்லிடுவோம், அவங்க கரெக்டாக எப்படி சொல்லணுமோ அந்த விதத்தில் சொல்லிடுவாங்க அப்படின்னு அழகு மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அழகுமதி. அப்போ ஃபோனை எடுக்கிற மலர், என்ன மதி இன்னும் வந்துடுவேல்ல 1 மணி நேரத்தில், இப்போ தான் நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், பார்த்து பஸ் ஏறிட்டியா, எங்கே வரேன்னு சொல்லி கேட்டுக்கலான்னு அப்படின்னு சொல்ல, அக்கா இல்லைக்கா, எப்பவும் போல் நான் நார்மலாக பஸ் ஏறி இருந்தால் இந்நேரம் ஏறி இருப்பேன். இங்கே கொஞ்சம் NBA ஒர்க் இருக்குன்னு சொல்லி 7 o'clock வரைக்கும் இன்றைக்கி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அழகு மலரோ, என்ன மதி சொல்கிற, 7 மணி வரைக்குமா, நான் வேணும்னா சுரேஷ் கிட்ட சொல்லி சுரேஷை அங்கே வர சொல்லட்டுமா, எப்படி நீ வருவ அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, எனக்கு வர தெரியும், நான் எல்லாம் பயக்க மாட்டேங்க்கா. ஆனால் என்ன, அங்கே இருக்கிற அத்தையும் மாமாவும் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லி தான் என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தல் இருக்குது. அதுவும் நீங்கள் எப்படியாவது கன்வே பண்ணிவிடுங்க, அது போதும், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஃபோனை வச்சுட உடனே அழகு மலரோ, ஐயோ இவ வேற இப்படி 7 மணிக்கு தான் அங்கே முடிஞ்சு இங்கே வர்றதுக்கு 8 மணி ஆயிடும்னு சொல்கிறா. இதை எப்படி இப்போவே போய் சொன்னால் மதியை கரிச்சு கொட்டுவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாவம், இப்போவே ஏன் அவளுக்கு திட்டு வாங்கி கொடுக்கணும், எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு அழகு மலர் அங்கே பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருந்து குரல் கேட்குது, ராஜலட்சுமி தான். அப்போ அடி அழகு இங்கே வா, எங்கே வராளா அவ, கேட்டியா, புது இடம் புது ரூட்டு, அவளுக்கு ஏதாவது தெரியுமா என்ன ஏது, ஏதாவது ஃபோன் பண்ணாளா, அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாளே, அவளே ஒரு திமிர் பிடிச்சவ, எல்லாம் தனக்கு தான் தெரியும்னு சொல்லி நடந்துக்கிறவ, எங்கே இருக்கான்னு எதுக்கு ஒரு வாட்டி கேட்டுப்பாரு, என்னதான் இருந்தாலும் நமக்கு பயமாக இருக்குல்ல, இன்னொருத்தர் புள்ள ஏதாவது நம்ம வீட்டுக்கு வந்து நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்ல உடனே அழகு மலர் சொல்கிறாங்க, அத்தை இல்லை அத்தை, அங்கே NBA ஒர்க் நடக்குதான், அவள் வர்றதுக்கு 7 மணி ஆகுன்னு சொல்ல சொன்னால் இங்கே வீட்டுக்கு வரக்கு 8 மணி ஆனாலும் ஆயிடும் அப்படின்னு சொல்ல உடனே இது விளங்குற மாதிரி தெரியல, என்னங்க வாங்க இப்போவே நம்ம மாப்பிள்ளை கிட்ட போய் 2ல் 1 முடிவு எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்ன ஒரு பொட்டை புள்ள 7 மணி வரைக்கும் வெளியில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு 8 மணிக்கு வந்தால் யார் தான் ஒத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் அங்கே எழுந்திரிச்சு வராரு. என்ன சொல்கிற ராஜலட்சுமி, 8 மணி ஆகுமா, இவன் நம்ம வீட்டுக்கு ஆன மாதிரி தெரியல, இரு இப்போவே நான் ரேவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஃபோன் பண்ணுறாரு தங்கராஜுக்கு. அப்போ மாமா சொல்லுங்க மாமா, நான் தான் அந்த பொண்ணை கண்டிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்கள் எதுக்கு மாமா அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் மாப்பிள்ளை தங்கராஜோட பாடுன்னு மனசில் நினச்சிட்டு அதை பற்றி விட்டுட்டு ஃப்ரீயாக இருங்க மாமா. அத்தைக்கும் வயசான காலத்தில் அவளை நினச்சி ஏதாவது BP எகிரி உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன், உங்கள் மருமகன்னு தங்கராஜுன்னு ஒருத்தன், அதனால் அதெல்லாத்தையும் விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்ல உடனே மாப்பிள்ளை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க மாப்பிள்ளை, இப்போ அவளை பற்றி தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க பாருங்கள், நீங்கள் அங்கே நிற்கிறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் தங்கராஜை புகழ்ந்து பேச உடனே தங்கராஜோ, மாமா நம்ம குடும்பத்தில் அவள் ஒருத்தியை தவிர வேறு என்ன பிரச்சனை வரப்போகுது மாமா, அதுவும் சின்ன பொண்ணு தானே, திருத்திக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ளை அவள் இன்னைக்கு 8 மணிக்கு தான் காலேஜ் வீட்டுக்கு வருவாளாம், இதெல்லாம் என்ன மாப்பிள்ளை பழக்க வழக்கம், எனக்கு என்னமோ இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரும்னு தோணலை, நீங்களும் ரேவதியும் வாங்க, அவள் இன்னைக்கு 8 மணிக்கு வந்தா நீங்களே 2ல் 1 பேசி முடிச்சுட்டு போயிடுவீங்களாமா அப்படின்னு சொல்ல உடனே தங்கராஜோ, சரி மாமா சரி வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்பு, உங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோ சொல்ல உடனே ரேவதியோ, எதுக்குங்க இன்னைக்கு காலையில் தானே போயிட்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்நேரத்துக்கு போய் அங்கே என்ன பிரச்சனை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க உடனே தங்கராஜோ, என்ன நான் பிரச்சனை பண்ண போகிறேன்னா,
உன் தம்பி பொண்டாட்டி புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தால, அவள் வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வருவாளா. அதனால் என்னை வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவளுக்கு அறிவு சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே யாருக்கு அறிவு மதிக்கு நீங்கள் போய் அறிவு சொல்ல போகிறீங்க? அவளுக்கே அறிவெல்லாம் நிறையா இருக்குங்க. நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அவளுக்கு கம்மியாயில்லை. பேசாமல் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இதை வாயில் சொன்னால் உங்ககிட்ட மிச்சமாக ஆக முடியும்னா சரி கிளம்பி தொலைகிற, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கிளம்புறாங்க. அங்கே வீட்டுக்கு போக, அத்தை எங்க அத்தை சுரேஷ் இன்னும் காணோம் அப்படின்னு கேட்க, மாப்பிள்ள அவன் எங்கே இருக்கான் என்னன்னு தெரியல மாப்பிள்ள. அவனுக்கு என்ன, ஆம்பளை பையன் எந்நேரம் வேணாலும் வெளியில் போயிட்டு எந்நேரம் வேணாலும் வருவான். அவனை பற்றி நாம் எதுக்கு கவலைப்படணும்? கட்டிக்கிட்டு வந்திருக்கானே அவன், அதுதான் நீங்கள் பார்த்து கட்டி வச்சது தான். அதுதான் எங்கள் தலையில் ஏறி உட்காந்துட்டு ஒரு பெரிய பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேச, அடியே மலரு என்ன பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கிற, வாய் திறந்துட்டு போய் உங்கள் அண்ணன் வந்திருக்காருல்ல காஃபி கொண்டு வரணும்னு தெரியாதா? எல்லாம் சொன்னா தான் தெரியும். வர வர இந்த வீட்டில் ஒரு வாரமாக நீயும் ஒரு மார்க்கமாக தான் இருக்க. அவளை பார்த்து கெட்டு போயிடாத, போ போ. என் புள்ள ரேவதிக்கும் பேரம் பேத்திங்களுக்கும் எல்லாம் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அப்படியே அங்கே இருக்கிற தைலத்தை தலையில் தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. உடனே கரெக்டாக வர்றாங்க அழகுமதியும் சுரேஷும் வர, உடனே ஏண்டா சுரேஷு பாத்தியா எந்நேரம் கழிச்சு காலேஜ் விட்டு வர்றானு, இதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. உடனே அழகுமதி அழகுமலரை பார்த்து, அக்கா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட சொல்லி, NBA ஒர்க் இருக்குது 7 மணிக்கு மேலே தான் நான் கிளம்பி இங்கே 8 மணிக்கு ஆயிரும் வர்றக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூலாக பேசுகிறாங்க அழகுமதி. அடி பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பேசுகிறா பாரு ஒன்றும் தெரியாத விளாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அப்படியே கையை நீட்டிட்டு அடிக்க போகிற மாதிரி ஆதங்கத்தில் பேச, உடனே ராகவனோ, ராஜலட்சுமி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, உனக்கு ப்ரெஷர் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா கடைசியில் உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போவும் இவெல்லாம் பேகை தூக்கி போட்டுட்டு காலேஜ் போகிறேன் அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு தான் போயிடுவா அப்படின்னு சொல்ல, கால் மேலே கால் போட்டுட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி 2 கையையும் கோத்து உட்காந்துட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு திமிரா தங்கராஜ். எல்லாம் நீ கொடுக்குற இடண்டா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சுரேஷ் கிட்டையும் பேச, உடனே சுரேஷோ, என்ன ஏன் லேட்டாக வர்றத அம்மா கிட்ட சொல்லியிருக்க முடியாதா? அப்படியெல்லாம் லேட்டாக வேலை செய்கிறதுனா என்னால் அங்கே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வர முடியாதா அப்படின்னு சுரேஷும் பேச, உடனே எழுந்திரிச்சு நிற்கிறாரு தன்னோட ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக தங்கராஜ். ஐயையோ அத்தை மாமா சுரேஷ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்ன பண்ணுறது, போகிற பக்கம் ஒரு வேலை அதிகமாக இருந்தால் கொடுத்தா செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர் போல் கேம் ஆட, உடனே அங்கே நிற்கிற ரேவதி, என்ன இவரோட பெர்ஃபார்மன்ஸு இவரோட ரோலுக்கு தகுந்த மாதிரி இல்லையே, என்னமோ நல்லவர் மாதிரி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கே மனசுக்குள்ளே நினச்சிட்டு மலரும் ரேவதியும் மாற்றி மாற்றி பார்த்துக்க, உடனே மலர் சொல்கிறாங்க, ரேவதி ஏன் தெரியுமா உன் புருஷன் இப்படி பேசுகிறாரு, எல்லாம் மதி போயான்னு கேட்டதுனால இங்கே எல்லாரும் முன்னாடியும் அவள் திருப்பி கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு பயத்தில் தான் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. அதே சமயம் தங்கராஜ், நீ போமா போ ட்ரெஸ் மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் ஆகு போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர் போல் மதியை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அதே சமயம், என்ன மாப்பிள்ள நாங்கள் உங்களை வர சொன்னது என்னமோ பேசுவீங்கன்னு நீங்கள் என்னமோ தலைகீழ அவளுக்கு சாதகமாலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ராஜலட்சுமி. உடனே தங்கராஜோ, அத்தை நீங்கள் பேசாமல் இருங்க அத்தை, இவளெல்லாம் விட்டு தான் பிடிக்கணும். எங்கே ஆஃப் பண்ணணுமோ அங்கே ஆஃப் பண்ண தெரியும் உங்கள் மாப்பிள்ளை தங்கராஜுக்கு. நீங்கள் ஒன்றும் சொல்லி கொடுக்கணும்னு கிடையாது. காலேஜ் ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு தான், இவளை வேலையை விட்டு துரத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறார்.